அவர் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அதிகமாக பார்த்ததே கிடையாதுன்னு. நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனது கிடையாது, எனக்கு பழக்கம் இல்லை. அது அந்த அந்த அவர் டாக்டர், அவர் ஏரியா வேற ஏரியா இல்லை அது. அது இங்கே போகிறா, அது லேடிஸ் சமாச்சாரம், அது கிடையாதுன்னு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எதுக்கு வாங்கினேன். ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளாக பொதுவாகவே நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ்நாடு ரொம்ப பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காவேரி பிரச்சனையிலேருந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியலை, பேச முடியலை, என்னவும் செய்ய முடியலை. இதுக்காகவே இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சார் தயாரிப்பாளர், விசாலி எல்லாம் டயர்ட்லாம் கலந்து நம்ம தள்ளி. ஏன்னா இந்த நேரத்தில் இது செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாம் எவ்வளவோ துயரங்களையும் துன்பங்களையும் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படின்னு சொல்ல முடியும்? நானாக சொன்னோம்னா அப்புறம் இது எல்லாம் ஓவர் ரொம்ப கொழுப்பு வர வர உனக்குன்னு அதை வேற ஒரு பத்திரிகை எழுதி வரும். அது தேவையில்லை. ஆனால் நான் யாரை ஒன்றுமே இல்லைன்னு, இது ஜனங்களை நம்ம எந்நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அதுதான் நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்புல யாராரோ எனக்கு தெரியாமே வந்துட்டு போகிறாங்க. இப்போ செத்து போன ஆவியெல்லாம் உள்ளே வருது. ஆனால் எனக்கு மொத்தம் 21 பேரை பிள்ளைண்ணே. 5 மதினியா, 5 மதினியாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அதுக்குள்ளுக்கு ஒரு 20 பேரை பிள்ளை இருக்காங்க. அந்த கணக்கையும் கொண்டாங்க உள்ள. அந்த கணக்கெல்லாம் பார்த்தா தாத்தாவாகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுண்ணே. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.